அக்ஷய திருதி ஷாப்பிங் போகலாமா? இது சடனாக ஒரு பிளான் பண்ணி போனது தான். என்னோடய கொலுசு கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. சரி பழசை மாற்றிட்டு ஒரு புது கொலுசு வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இந்த ஸ்ரீகுமரன் தங்க மளிகை தான் போயிருந்தோம். அங்கே தான் நான் எப்பயுமே ரெகுலராக கொலுசு வாங்குவேன். என்னோடய பழைய கொலுசு இது தான். அதை மாற்றிட்டு புதுசாக ஒன்று வாங்கலான்னு நினச்சேன். ஸோ ஃபேன்சி கொலுசு தான் எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸு. ஸோ அதில் இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் காட்ட சொல்லியிருந்தோம். அதில் பிடிச்சதெல்லாம் மாற்றி வச்சுருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் நின்றுட்டு தான் பார்த்துருந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. உட்கார சேர் கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சேர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கொலுசு எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஸ்டோன் வச்ச கொலுசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஆனால் அம்மா வந்து அந்த ஸ்டோன் கீழே விழுந்தால் அது நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது வாங்கலை. அதுக்கப்புறம் சரி பால் டைப் கொலுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்ஸ் டைப் கொலுசு 2-3 ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இதில் நான் எது வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கள். எனக்கு ஆஃபீஸ்க்கும் போட்டு போகிற மாதிரி கொலுசு தான் நான் வாங்கியிருந்தேன். அது வாங்கிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஜூஸ் ஷாப்பில் கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா? இதில் எங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துருந்தாங்க. நிறைய சாமி ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து லக்ஷ்மி குபேர சுவாமியோட ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சடனாக தான் இந்த வெள்ளி கிளாஸ் பார்த்தப்போ சரி ஓகே, நம்ம பூஜா ரூமில் சாமிக்கு பால் வைக்கிறதுக்காக பிரசாதமாக வைக்கிறதுக்காக நம்ம இதை வாங்கலாம்னு நினச்சி வாங்கியிருந்தோம். இது ஒரு 10 கிராம்ஸ் இருக்க குட்டி கிளாஸு. இதுவும் வாங்கியிருந்தோம் கூடவே. ஸோ நான் எந்த கொலுசு இதில் வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.